உங்கள் ஆட்டத்தெல்லாம் அடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுல. இப்படி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இப்போ ஐசிசி ஓடிஐ கிரிக்கெட்டில் 2 புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஓடிஐ கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 பால் யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக ஒரு பாலை வச்சு மேக்ஸிமம் 25 ஓவர் மட்டும்தாங்க பவுலிங் போட முடியும். இப்போ இது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்துருந்துச்சு. இப்போ இதனால் அவங்களுக்கு ஓடிஐ கிரிக்கெட்டில் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா எப்போ ஒரு பவுலர்னால நல்லா ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ ஒரு பால் நல்லா பழசாகுதோ அதுக்கப்புறம் தான் அந்த பாலை வச்சு ஈஸியாக ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண முடியும். ஆனால் ஒரு பாலை வச்சு 25 ஓவர் தான் பவுலிங் போட முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரிவர்ஸ் ஸ்விங் ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. இதனால ஓடிஐ கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமாக தாங்க சூழ்நிலை இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பவுலர்ஸ்க்கு சாதகமாகவும் ஒரு விதி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது விதி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு 34 ஓவர் மட்டும்தான் நீங்கள் 2 பாலை வச்சு பவுலிங் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபீல்டிங் டீம் 2 பாலில் ஒரு பாலை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பாலை வச்சு தான் மீத உள்ள 16 ஓவரும் பவுலிங் போடணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 17 ஓவர் மட்டும்தான் 2 பாலை வச்சு பவுலிங் போட முடியும். மீதி உள்ள 33 ஓவருமே ஒரே ஒரு பாலை வச்சு தாங்க பவுலிங் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலை வச்சு 33 ஓவர் பவுலிங் போடும்போது இது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈஸியாக ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ உண்மையிலே இந்த ரூல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது நல்ல ரூல் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது பவுலர்ஸ்க்கும் சாதகமான விதி கொண்டு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி விதியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த விதி எப்போ இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா, ஜூலை 2ஆம் தேதி இருந்து அமலுக்கு வரப்போகுது. இப்போ இது மட்டும் இல்லாமல் கன்கஷன் சப்ஸ்டியூட்லையும் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீமாக பார்த்து அந்த பிளேயருக்கு பதில் வேற யாராவது அதே மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை உள்ள அனுப்புவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் நீங்கள் கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக பிளேயர்ஸை உள்ள அனுப்ப முடியாது. நீங்கள் முன்னாடியே யாரை கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக போட போகிறீங்க அப்படின்னு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 5 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஒவ்வொரு டீமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, விக்கெட் கீப்பரில் ஒரு ஆள், பேட்ஸ்மேனில் ஒரு ஆள், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர்னு சொல்லி 5 டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒவ்வொரு பிளேயரை செலக்ட் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்படுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரவுண்டருக்கு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆல்ரவுண்டர் திரும்ப உள்ள விளையாட வருவாங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் திரும்ப உள்ள விளையாட வருவாங்க. இப்போ இந்த ஒரு புது ரூல் கொண்டு வரனால பல கான்ட்ரவர்சி கம்மியாகுங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு தடவை மேட்ச் நடக்கும்போது சிவம் துபேக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிவம் துபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக உள்ளே கொண்டு வந்தாங்க. இதுக்கு இங்கிலாந்து டீமு பயங்கரமாக கதறினாங்க. அது எப்படி துபேக்கு பதில் ஹர்ஷித் ராணா உள்ளே வரலாம்? சிவம் துபே பார்ட் டைம் பவுலர் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பதில் இன்னொரு பேட்ஸ்மேன் தானே உள்ளே வரணும். அவருக்கு பதில் ப்ராப்பரான ஃபாஸ்ட் பவுலர் வராரு, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் இப்போ இந்த புது ரூல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இனிமேல் இருக்கவே இருக்காதுங்க. இந்த ரூலும் ஜூலை 2ஆம் தேதி இருந்து தான் அமலுக்கு வரப்போகுது. உண்மையிலே கிரிக்கெட்டில் இந்த 2 ரூல்ஸுமே நல்ல ரூல்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.